எனக்கு எனக்கு டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு அடித்ததே டிவிகேவை தான் அடித்தாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மாற்று அரசியல்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா வந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னத்தை மாற்றிட்டீங்க நீங்கள்? ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே மாறுவீங்க, இல்லை பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்க, இல்லை காங்கிரஸோட கூட்டணி வைப்பீங்க, இல்லை எப்படியோ ஒரு இதுதான் உங்கள் மாற்று அரசியலா? மாற்று அரசியல்லாம் எந்த எந்த வகையில் நீங்கள் மாற்று அரசியல்? அவர் கூட்டணி வச்சு மட்டும் மாற்று அரசியல் பார்க்குறாருன்னு தெரியல. இப்போ இவரும் ஒரு மாற்றத்துக்காக தான் வந்திருக்கார். தமிழ் தேசியன்றது ஒன்று உருவாக்கணுன்ற ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு என்ன சாதிச்சார் அதே கேள்வி இவரை பார்த்து திரும்பி கேட்கலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்காரு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்க இந்தியான்ற ஒரு தேசத்தில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, தமிழ் தேசத்தில் ரெஜிஸ்டர் ஆகல. இவர் என்ன சாதிச்சாரும் அதே கேள்வி திருப்பி நம்ம கேட்கலாம். என் பாயிண்ட் ரொம்ப பிளாங்க் இதுதான். இவர் எங்கேயும் கூட்டணி போக மாட்டேன்னு இத்தனை வருஷம் சொன்னது வேற கணக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு ரெகக்னைஸ் பார்ட்டி. இப்போ இந்த பலத்தை வச்சு அதை நோக்கி போகணும். நம்ம தமிழர்கள் சுயசார்பான இடத்துக்கு நம்ம முதல்ல போனாதான் நம்ம தனி நாடுக்கெல்லாம் அப்புறம் பேச கதை. இப்போ அது நகரணும்னா அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை நோக்கி இவர் பயணிக்கணும். இவருக்கு ரெகக்னைசேஷன் கிடைச்சிச்சு இல்லையா? இப்போ இன்னைக்கு இவர் செய்யறதுனால இப்படி தனியாக நிற்கிறதுனால என்ன ஆகும்னா இது பல பேருக்கு பாதிப்பு வரும். முக்கியமாக விஜயனாக்கும் பாதிப்பு ஒரு பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.